இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் சிக்கனை வச்சு தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். இந்த சிக்கன் ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட்ல ரொம்ப நல்ல டேஸ்டான ஒரு சிக்கன் ரெசிபியாக இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் ரெசிபி செய்யறதுக்காக நான் 300 கிராம் போல சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் சேர்த்தும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஒரு மிக்சர்ல கருவேப்பிலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 12 முந்திரி பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அதை தண்ணியோட சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து நறுக்கி சேர்த்திருக்கேன். ஒரு 15 பல் பூண்டு சேர்த்திருக்கேன். அரை ஸ்பூன் போல தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் போல மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் போல தனியாத்தூள் சேர்த்துடலாம். இது கூட 50 ml தயிரையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் போல உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் அரைச்சாச்சு. காரம் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் ஒரு அரை ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூளும் கொஞ்சம் போல் உப்பும் சேர்த்து திரும்ப ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனில் இந்த கருவேப்பிலை பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்துடலாம். இது 1 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் நறுக்கி வச்சிருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வதக்க ஆரம்பிங்க. இது வந்து நல்லா ப்ரௌனாக இந்த அளவுக்கு ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் ஒரு 3 கொத்து போல் கருவேப்பிலையையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையையும் வெங்காயத்தையும் தனியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக 1 மணி நேரம் போல் கருவேப்பிலை பேஸ்ட்டில் ஊற வச்ச சிக்கனை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்குங்க. இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சிக்கனை நல்லா வதக்க ஆரம்பிங்க. இது கொஞ்சம் ஒரு பாதி அளவு வதங்கும் பொழுது நம்ம ஒரு பச்சை மிளகாவை வந்து கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இது ஃப்ளேவருக்காக தான். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் சிக்கன்லேருந்து கொஞ்சம் போல் தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ சிக்கன் ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கியாச்சு. அடுத்ததாக நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற வெங்காயத்திலிருந்து பாதி அளவுக்கு இதோட சேர்த்துருங்க. இது நல்லா கலந்துருங்க. இதிலிருந்து நல்லா தண்ணி விட்டு உங்களுக்கு சிக்கன் வந்து கலர் மாற ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி கலர் மாற ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும். இந்த கிரேவியை வந்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற கருவேப்பிலையை கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். மிச்சம் இருக்கிற வெங்காயத்தையும் இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. இப்போ வந்து சிக்கன்லேருந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்மளுடைய சுவையான கருவேப்பிலை சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கருவேப்பிலை சிக்கனை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிச்சமானதாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் இந்த சிக்கன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.